எழில் சொல்லிட்டு சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. எழில் வந்து கேஷுவலாக வந்து மனோகர்கிட்ட பேசுகிறாங்க. யார்கிட்டயே பேசுன மாதிரி இருந்துச்சு, யார்கிட்ட பேசுனேன், இல்லைப்பா நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க சைடில் ஒரு சந்தில் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. எழில் மட்டும் அங்கேருந்து கொடுக்கணும்னு போயிட்டாங்க. ஒரு பக்கம் மனோகரி வந்து எழில்கிட்ட இப்போ கூட நான் சொல்லுவோம் மேடம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு மனோகரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல அவங்களோட அசிஸ்டண்ட் இப்போ எனக்கு உடனே வந்து 10 லட்ச ரூபா தேவை, ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் இங்கேருந்து எஸ்கேப் பண்ணுவேன், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் எழில் வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மனோகரி வந்து எழில வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கொடுக்கணும்னு கீழே வரப்ப அவர் மட்டும் கேஷுவலாக வந்து கீழே உட்காந்துட்டு ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யதார்த்தமாக வந்து எழில் திரும்பி பார்க்கும்போது அவரை வந்து பார்த்துட்டாங்க. மனோகரி வந்து கையை பிடிச்சி தடுத்தும் கூட இரு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு வேகமாக துரத்துறாங்க. என்னடா இவன் நம்மள துரத்துறான்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமாக வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல காம்பவுண்ட் சோறு ஏறி குச்சி டக்குன்னு அவங்க ஓடிட்டாங்க. ஒரு பக்கம் ஒருத்தர் குறுக்க வந்ததுனால எழிலால் சரியாக வந்து அவங்கள பிடிக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுதுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல என்ன ஆச்சுங்கிற மாதிரி மனோகரி வந்து கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் உனக்கு என்ன ஏதுன்னு தெரியலையா, காலையில் ஃபோட்டோ கொடுத்தாங்களே மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்ன எழில் ஃபோட்டோவா, எனக்கு ஒன்றும் புரியலையே, இந்துமதி அனுப்பிச்சி வச்சவன் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான், அவனை நான் பார்த்தேன், அவனை பார்த்தாலே எனக்கு என்னமோ ஒன்று மாதிரி இருக்கு, அவனை அடித்து விசாரிக்கணுங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து எழில் மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க நம்ம மனோகரி. உடனே அவங்க அப்பா வந்துடுறாங்க. அவன் 10 லட்ச ரூபா கேட்குறான். என்னது 10 லட்ச ரூபாயா, நம்மளே வந்து பணத்தை எதுவுமே இல்லாமல் ஏமாற்றிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம், நான் வேறு பெரிய கோடீஸ்வரங்கிற மாதிரி எழிலெல்லாம் நம்ப வச்சுருக்கேன், கடைசியில் வந்து நம்மக்கிட்ட 10 பைசா கூட பணம் இல்லை, எழில்கிட்டே இருந்தால் ஏதாவது வாங்கினா தான் உண்டு, நம்ம எப்படிமா 10 லட்சம் ரெடி பண்ண முடியும், பேசாமல் அவனையும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல மனோகரியோட அப்பா இதே மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன், கடைசியில் நமக்கே ஆப்பாயிடும், அப்படிலாம் இல்லை, நிச்சயம் வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணோம், அதுவும் நம்ம திருட போகிறோம், என்னது திருட போகிறோமா, மாட்டிக்கிட்டா பிரச்சனையாயிடுமேமா, எந்த வீட்டில், நம்ம வீட்டில் தான், எழிலோட வீட்டில் தான், இந்த வீட்டில் தான் திருட போகிறோம், செல்வி தான் திருட போகிறா, அப்படி மாட்டிக்கிட்டா செல்வி தான் மாட்டிப்பா, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம பேசி சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி அந்த இடத்துல திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் குழந்தைங்களாம் வந்து ராமையா கிட்ட வந்து ரொம்ப அன்பா பாசமாக வந்து நடந்துக்கிறாங்க. ராமையா எங்களுக்கு முடியல, ராமையா உன் கையை கொஞ்சம் நீட்டேன், எதுக்கு கை நீட்ட சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லா குழந்தைங்களும் வந்து அவங்க வச்சுருக்கிற லஞ்ச் பேக்கு அப்புறம் ஸ்கூல் பேக்கு இது எல்லாத்தையும் வந்து ராமையா கையில் வந்து மாட்டி விட்டுறாங்க. அந்த இடத்துல 4 பசங்களோட லஞ்ச் பேக்கும் ஸ்கூல் பேக்கும் சேர்த்து 8 கிட்ட இருக்குது போல இருக்குது. அந்த இடத்துல அப்படியே வந்து தட்டி தருமாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. சுடர் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் பசங்களோட பை எதுவுமே இல்லைன்னு நோட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல என்னையா சுத்தமாக வந்து பையெல்லாம் காணுமேங்கிற மாதிரி யோசிக்கும் போது ராமையாவை பாருங்கன்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து அப்படியே பார்க்குறாங்க, அதிர்ச்சி ஆகிறாங்க, அப்புறம் வந்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ராமையா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, குழந்தைங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்களும் வந்து தூக்கிட்டு வருவீங்களா, இவ்வளோ பெரிய வெயிட்டையும் உங்களால் எப்படி தூக்க முடியும், ராமையா கிட்டேருந்து வாங்க, நாங்கள் எப்போதும் வந்து ராமையா கிட்ட இது மாதிரி ஃபன் பண்ண வேண்டியது தான், நாங்கள் ஃபன் பண்ண தான் செய்வோங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க குழந்தைங்களாம். விடுமா நான் பார்த்துக்கிறேன், ராமையா எப்படி நீங்கள் இந்த வெயிட்டோட மாடிக்கு வந்து ஏறி வருவீங்க, உங்களாலலாம் முடியாது, தயவு செஞ்சு அந்த பையை வந்து கொடுங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா நான் வந்துக்கிறேங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்தது காஃபிக்காக வெயிட் பண்ணுறாங்க நம்ம ராமையா. காஃபியில் வந்து உப்பு போட்டுறாங்க செல்வி பார்க்குறதுக்குள்ளே. நம்ம பசங்கள்லாம் அந்த காஃபியை தான் வந்து செல்வி வந்து எடுத்துகிட்டு வந்து பேப்பர் படிக்கிறப்ப என்னடா அது சுத்தமாக சரியே இல்லையே, ஒவ்வொரு நியூஸும் படித்தா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தா ஏன்டா படிக்கணுங்கிற அளவுக்கு இருக்கேங்கிற மாதிரி காஃபி குடிக்கும்போது அப்படியே வந்து தூந்துப்புறாங்க. பசங்களா இதெல்லாம் உங்கள் வேலை தானா, நான் உங்களை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி ராமையா கிட்ட ரொம்ப அன்பா பாசமாக நடந்துக்கிற மாதிரி குட்டிகள் ஆட்டா பண்ணுற மாதிரி சூப்பராக காட்டுறாங்கன்னே சொன்னால். அந்த இடத்துல ராமையா வந்து வம்புழுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல குட்டீஸ்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒன்று சிறப்பாக வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் அவங்க வந்து பலூன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராமையா கிட்டக்க வந்தோன்னே இது மாதிரி டப்பு டப்புன்னு பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ராமையாவுக்கு தூக்கி வரி போட்டது சொல்லி வச்ச மாதிரி 4 பேர் ஒரே நேரத்தில் பண்ணாமல் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு செகண்ட் வித்தியாசத்தில் பண்ணணும். இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராமையா செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் இதெல்லாம் பத்தாது, இதை விட சூப்பராக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு காரை வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ராமையா. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து குட்டீஸ்லாம் வந்து என்னமோ ஒன்று பண்ணுறாங்க. அப்பன்னு பார்த்து அபி மட்டும் மாஸ்டர் மைண்டாக ஒன்று செயல்படுத்துகிறாங்க. நான் வந்து தண்ணியை வந்து மூடிடுறேன், அதுக்கப்புறம் தண்ணி வரல நீங்களாம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டிடலான்னு சொன்னேன். அபி வந்து சைலண்ட்டாக வந்து பைப்பை வந்து மூடிடுறாங்க, தண்ணியே வரல. அப்பன்னு பார்த்தா அஞ்சலி பாப்பா வந்து பேசுகிறாங்க, தண்ணி சுத்தமாக வரலன்னா என்ன அர்த்தம், உனக்கு தெரியுமா காவியா, எனக்கு தெரியலையே,
டியூப்பில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், எதுவும் அடைச்சிருக்க போகுது, அதனால தான் இவ்வளோ நேரம் ஃப்ளோவாக வந்த தண்ணி எப்படா வந்து டியூப்பில் வந்து அடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ராமியை வச்சு அப்படியே மூஞ்சுக்கு நேராக வச்சு அப்படியே எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அபி திறந்து விடுங்கிற மாதிரி சிக்னல் சொன்னோன்னே அப்படியே திறந்து விட்டாங்க. மூஞ்சி ஃபுல்லாக வந்து தண்ணி ஆயிடுது. குழந்தைங்களாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல டியூப்பை வந்து டக்குன்னு வந்து ராமியா கீழே போட்டோன்னே அந்த டியூப்பை வந்து குட்டி பசங்களாம் வாங்கிட்டு அவரை அப்படியே வந்து ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் சுடர் வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயமும் நம்ம சுடருக்கு வந்து தெரிஞ்சிச்சு. வேக வேகமாக வராங்க. என்ன பசங்களா பண்ணுறீங்க? ராமையாவை வம்பிழுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள். எப்போதும் இது மாதிரி தான் ரொம்ப ஜாலியாகிட்டோன்னா ராமையா கூட விளையாட ஆரம்பிச்சிருவோம் தெரியுமா? ராமையா நம்மள ஒருத்தர், அதெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து கோவப்பட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க. என்ன பண்ணுறீங்க? முதல்ல வந்து தண்ணி ஆஃப் பண்ணுங்கன்னு தண்ணி ஆஃப் பண்ணிடுறாங்க. போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ராமையா நம்ம நாளைக்கு வந்து விளையாடலாம், சுடர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா சரியா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பசங்களாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ராமையா உங்களுக்கு கோவமே வரலையா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலம்மா. குழந்தைங்க நினச்சி சுகமாக இருக்கீங்களா? சேச்சே, குழந்தைங்க என்கிட்ட உரிமையாக வந்து இது மாதிரி வம்பிழுக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்படியெல்லாம் உரிமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா உங்ககிட்ட பேசுன மாதிரி தெரியலையே, சண்டை போடுற மாதிரி தானே தெரியுது. குழந்தைங்க என்கிட்ட அப்படி தான் நடந்துப்பாங்க. ஃபன்னாக ஜாலியாக சந்தோஷமாக வந்து என்ன கிளாச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இது மாதிரி தான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு ஓடிடுவாங்கங்கிற மாதிரி ராமையா சிரிச்ச முகமாக சொல்கிறாங்க. சில பேர்லாம் கோவப்படுவாங்களே, நீங்கள் ஏன் கோவப்பட மாட்டேங்கிறீங்க? நான் வளர்த்த பசங்க, நான் எப்படி கோவப்படுவேன்? இது என்னோட பசங்க மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இந்துமதி அம்மா தான் என்னோட குலசாமி. எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்த எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்தாங்க. ஒரு வேலை வந்து போட்டு கொடுத்து 3 வேளை சாப்பாடு வந்து சூப்பரான சாப்பாடு. சில வீட்டிலலாம் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரொம்ப வந்து சுமாராக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சூப்பரான சாப்பாடு. ஆனால் இந்த வீட்டை பொறுத்தளவு முதலாளி அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் எனக்கும் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க. அவங்க என்கிட்ட காட்டின அன்பு பாசத்துகளா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. நான் பசங்கக்கிட்ட இன்னமும் வந்து ஃப்ரீயாக சந்தோஷமாக தான் பேசணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சுடர். என்ன ராமியா பண்ணுறீங்க, கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா என்னை பொறுத்தளவு வீடுன்னா அது இந்த கார் தான், கோயில்னா அது கண்டிப்பாக இந்த வீடு தான், சாமின்னு பார்த்தா இந்துமதி அம்மா இருந்தாங்க, கனகவேலிய பாட்டி இருக்காங்க, அதுக்கப்புறம் எழில், இவங்க 3 பேரும் என்னை எவ்வளோ அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? என்ன பண்ணுறது, போதாத காலம் இந்துமதி மாட்டுக்கும் எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இந்துமதி அம்மா வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நல்லாவே தெரியும். இவங்களை எல்லாரையும் வந்து மறக்கவே முடியாதுமா. அவங்க போனதுக்கு அப்புறமும் என்ன அதே மரியாதையோட தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. குறிப்பாக வந்து நம்ம கனகவேல் பாட்டி வந்து ராமையா ராமையான்னு என் பேரை வந்து சொல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ரொம்ப நல்லவங்க, இது மாதிரி நல்லவங்க வீட்டில் வந்து நான் வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசுகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.